பல வழிகளில் பணம் எங்க போங்க ஒரு வழியில கூட பணம் வர மாட்டேங்குது இல்லைங்க. இந்த காம்பினேஷன் அது கொடுக்குங்க, நிறைய பேருக்குங்க. சுய ஜாதகத்துல தசை சூப்பரா இருக்குன்னா 100% கொடுக்குங்க. சுய ஜாதகத்துல தசை பெருசா ஃபேவரா இல்ல அப்படின்னா 50% வருங்க. உண்மையா சொல்லணும் அப்படின்னா அதுதான் சரிங்களா. அப்ப பல வழிகளில் பணம் அப்படின்றது நிறைய பாத்தீங்கன்னா துளாராசி அன்பர்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பெண்கள் சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பாசிட்டிவா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ரியல் எஸ்டேட் வேலை செய்யறவங்க, இந்த பெண்கள் சார்ந்த தொழில் செய்யறவங்க, இவங்களுக்கு எல்லாம் பெருத்த லாபம். இப்ப பெண்கள் சார்ந்த தொழில்னா என்னங்க? இந்த பேஷன் ஜுவல்லரி, இந்த ட்ரெஸ் வைக்கிறது, ஆர்டிபிஷியல் ஜுவல்லரிஸ், நகைக்கடை வச்சுங்கிறது, இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சுங்கிறது, பியூட்டி பார்லர் வச்சுங்கிறது, எத்தனையோ இருக்கு இல்லைங்க பெண்கள் சார்ந்த தொழில். இதெல்லாம் செய்யறவங்களுக்கு அதிகப்படியான லாபம். செப்பல், ஹேண்ட்பேக் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கலாம். அதே மாதிரி பாருங்க, நிறைய துளாராசி அன்பர்கள் இனிமையா பேசுவீங்க. இனிமே எப்படிங்க பேசுவோம்? துலாம் துலாம் எப்பயுமே பாத்தீங்கன்னா வெட்டு ஒண்ணு துண்டு 10 அப்படிதானே பேசுவாங்க. அப்படின்னா இந்த காலகட்டம் 2ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்கா இல்லைங்களா. சோ இனிமையான பேச்சும் வரும், சின்ன விஷயத்துக்கு கபீர்னு கோவப்படுறது ரெண்டுமே வரும். ஏன்னா ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஈக்குவலா உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆஹ் டென்ஷன் ஆனா கத்துவீங்க. யூஸ்வலா ஒரு 50% கத்துவீங்கன்னா இந்த முறை இந்த காலகட்டத்துல ஒரு 60% கத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம். உடல் ரீதியான நாட்டம் அதிகரிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுவையான சத்தான உணவு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தோணும். நல்ல வெரைட்டியா சாப்பிடணும் அப்படின்னு தோணும்.